சின்ன புள்ள சரியா வளரணுமா, பெரிய புள்ளைய நாங்க வளர்த்திக்கணும். முதலாவது பெரிய புள்ள சரியா வரணுமா, வாப்பா நீங்க ஒழுங்காயிக்கணும். ஆம்புல புள்ளைக்கு வாப்பாவே பள்ளிக்கு பக்கத்துல இருந்து பள்ளி பக்கத்துக்கு இல்ல, புள்ள வருவானா பள்ளிக்கு? பள்ளிக்கு அறுத்தோடு முணுத்தோடு பிணுத்தோடு பள்ளிக்கு இல்ல. இவந்த வாழ்க்கை அபூ ஜஹல் மாதிரி, அபூ சுஃபியான் மாதிரி, அபூ லஹப் மாதிரி, கேட்கிற எதிர்பார்க்கிற புள்ள ஹசனுல் பஸரி மாதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நடக்குமா? ஒவ்வொரு பெற்றாரும் யோசிங்க, ஒவ்வொரு பெற்றாரும் யோசிங்க. இன்றைக்கு தருதலைகளாக மாறிக்கொண்டிருக்கிற வாலிபர்களுடைய அநேகமான 98% பேரண்ட்ஸ், 98% பெற்றார்கள் தொழுகை இல்லாதவர்கள், மார்க்கம் இல்லாதவர்கள். நம்புவீங்களா? இதுதான் உண்மை. புள்ளைய பள்ளிக்கு போக செல்றோமே, வாப்பமார் நீங்க 5 நேரம் வர ரெடியா? வர ரெடியா? இன்றைக்கு பிள்ளைகள் தேவையில்லாத ட்ரீமி லைஃப், கனவு வாழ்க்கை, தின்னத்துக்கு வழி இல்ல, நிக்க சீவன் இல்ல, நடக்கிறதுக்கு இடுப்புல சீவன் இல்ல. அவன் நினைவு பாடி பில்டர் மாதிரி, அவன் ஆக்ஷனை பார்க்கணும். டிக்டாக்க திறந்தா எல்லாம் மாஸ்டர் ப்ரூஸ் லீல தம்பிமார் மாதிரி பார்க்கிறோமா இல்லையா? பேஸ்புக்க திறந்தா எல்லாம் கவிஞன் கண்ணதாசன் மாதிரி. ஒருத்த பேசுற பேச்சு அதுக்கு மொழியில என்ன, சாபாக்களை பார்த்தா எங்கேயோ போற யஹூதி நசராணி முஷ்ரிக்குகள் மட்டமா சொல்றதா இருந்தால் திருநீர் கழிச்சு கழுவாதவங்களை பார்த்து படித்த படிப்புகள். எல்லா முஸ்லிம் பிள்ளைகளும் வாலிபர்களும் பேஸ்புக்ல ஹீரோக்கள், டிக்டாக்ல ஹீரோக்கள். பாப்பாக்கு விளங்குது தானே, உம்மாக்கு விளங்குது தானே. கேவலம் என்ன தெரியுமா? இதை பார்த்து பெருமை பேசுற ஜெம்மங்களும் பாப்பா என்ற பேர்ல இருக்கிறது. எங்கட மகன் பேஸ்புக்ல அப்படி நடிக்கிறாரு, எங்கட மகன் டிக்டாக்ல இப்படி நடிக்கிறாரு. இன்றைக்கு சமூகம் சீரழிதா இல்லையா? யார் பொறுப்பு? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்க பெரியவங்க இதுக்கு முடிவு எடுக்கணும். நாங்க சேர்ந்து வழி நடாத்தணும். இல்ல அப்பாவி பிள்ளைகள் வீணா போய் கொண்டிருக்கிறது. நாங்க செய்ய வேண்டிய நிறைய விஷயத்தை விட்டுட்டோம். If there are teachers, ஆசிரியர்கள் இருந்தால் கோவிச்சு கொள்ள வானம், ஆசிரியர்கள் கோவிச்சு கொள்ள வானம். இன்றைக்கு முழு உலகமும் ஏற்றுக்கொண்டது. எவனுக்கு ரிலிஜன் மார்க்கம் இல்லையோ அவன் வழி தவறி விடுவான். இது ரஷ்யா கூட ஏற்றுக்கொண்ட வரலாற்று உண்மை.